உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த நீட் எதிர்ப்பு போராட்டம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டம், இது ரெண்டையும் நான் டேர்ம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எதிர்ப்பு போராட்டம் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது டெல்லியில் நடக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, அதாவது நீட் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டு இத்தனை பேருக்கும் நீங்கள் நீட் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணுறீங்க, மறுதேர்வு எழுதணும் அப்படின்னும் போது இவ்வளவு நாட்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கப்புறமா திடீர்னு நீட் சொன்னால் அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அதில் சம்மந்தப்பட்ட அந்த கல்வி அமைச்சரை நீங்கள் உடனே பதவியிலிருந்து விலக்கணும். இது போக நீட் தேர்வு குளறுபடிகள் இருக்கு இல்லையா, இவ்வளோ விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் சரி செய்யணும். நீட் தேர்வு இந்த மறுதேர்வு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த நீட் எக்ஸாம் மறுதேர்வுனால இறந்தாங்கல்ல, அதாவது அதிர்ச்சியில் வேண்டாம் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இறந்து போனாங்க இல்லையா 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள், அவங்க ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. இப்போது அந்த கோரிக்கைகள் முன்வச்சு பண்ணக்கூடிய அந்த போராட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் கலந்துருக்கு. திடீர்னு பார்த்தா ஆர்டிகல் 370 நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை பற்றி பேசுகிறாங்க, நேபாளத்தை பற்றி பேசுகிறாங்க, மோடி அவர்களை சாகடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு போயிட்டுருக்கு. அப்போது அந்த போராட்டத்தோட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த காக்ரோச்சோட தலைவர் அபிஜித் இருக்கார் இல்லையா, அவர் கூட இன்னைக்கு பாஸ்போர்ட் கேன்சல்னு சொன்னதுக்காக காவல்துறை முன்னாடி மண்டிக்கிட்டார் அப்படிங்கிற வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த போராட்டத்தோட தன்மை, அதோட கோரிக்கை இதுதான். சரி, தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே நீட் தேர்வு குளறுபடிகள் இருக்கு இல்லையா, அதை சரி செய்யணும் அப்படின்ற போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீட் எக்ஸாமே வேண்டாம், அதை பேன் பண்ணுங்க அப்படின்ற போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த போராட்டத்தில் இப்போ என்ன கலந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போராடக்கூடிய நான் நேற்று வரைக்கும் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நேற்று வீடியோ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஜனநாயகன் படம் வந்திருக்குது, ஒரு பக்கம் ஜனநாயகத்தை காக்கிறதுக்காக மாணவர்கள் கூடியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை காக்கிறதுக்காக இளைஞர்கள் போயிருக்காங்க அப்படின்ற அந்த பேச்சு நடந்துச்சு. கடந்த 2-3 நாட்களாக இந்த நரேட்டிவ் ரொம்ப ஹைலைட்டாக செட் பண்ணப்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக நேற்று ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய அமைச்சர் எம்எல்ஏக்கள் எல்லாரும் போய் ஜனநாயகன் படத்தை போய் பார்க்குறாங்க, கண் கலங்கி அழுகுறாங்க அப்படின்ற வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் போய் அங்கே போராடுறவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த போராடக்கூடிய மெம்பர்ஸ் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அவங்க பேச்சில் நீட் எக்ஸாமை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி முழுக்க இந்த தாவேக அரசையும் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணுறது தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு நீங்களும் எதிராக தானே இருக்கீங்க, தாவேக அரசு எதிராக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தா என்ன? சரி, அனுமதினா டேரெக்டாக உங்கள்கிட்ட கேட்கணுமான்னு கேட்டால் காவல்துறையிட்ட கேட்கணும்னு சொல்கிறீங்க, காவல்துறை அனுமதி கொடுக்க மாட்டேங்குது, அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற ஒரு கோரிக்கையை கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இன்னொன்று, இத்தனை கோடி இளைஞர்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா எதற்காக? எங்களுக்காக நிற்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் இந்த விஷயத்தில் நீங்கள் வாயை திறக்காமல் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற அந்த கேள்வியை கேட்குறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போராட்டம், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நீட்டை மொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் இவங்க எதிர்த்து போராட வேண்டியது பாஜக அரசு. அப்போ பாஜக அரசை போராடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் நிறைய பேர் விஜய்க்கு எதிராக போராடுங்க அப்படின்ற அந்த ஒரு விஷமத்தை உள்ள செலுத்துறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தாவேக அரசு, அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன முடிவு எடுத்தாலுமே அங்கே பெருசாக எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போராட்டம் பெரிய அளவில் எதிரொலிக்கும். கரெக்டாக அந்த போராட்டம் பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெருசாக பாஜக அதை செவிசாய்க்குமா, இல்லை பாஜக அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பெருசாக இருக்காது. இங்கே பிரச்சனை என்னென்னா, இவங்க விஜய் கிட்ட கேட்குற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இப்போ சிஎம் விஜய் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்கல்ல, எங்களுக்கு போராடுறதுக்கு நல்ல இடம் கொடுங்க, அந்த இடத்துல நாங்கள் போராடிக்கிறோம், மெரினா பீச்சையும் மூடிட்டீங்க, முக்கியமாக போராடுற இடத்துலையும் எங்களை இடம் கொடுக்க மாட்டீங்க, நிறைய மாணவர்கள் சேர்றாங்க, அந்த போராடுற இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்கிறது ஓகே. ஆனால் இவங்க எங்கே போகிறாங்கன்னா, அப்படி கேட்குற கோரிக்கையை தாண்டி இந்த விஜய் அரசு 2 மாதத்தில் என்ன பண்ணுச்சு,
தாவேக்காவனால இந்த தமிழ்நாடு எவ்வளோ மோசமாக போச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், மாணவர்களாக நீங்கள் போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தது வந்து தாவேக்கா தான். இதையெல்லாம் தாண்டி சாலைகள்லையும் தண்டவாளத்துலையும் போராடுறவங்கள இழுத்துட்டு போகிறாங்க, அட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளை சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது பண்ணுற ஃபுட்டேஜும் அதில் இருந்துச்சு. ஏன்னா சாலையிலையோ ரயில்வே தண்டவாளத்துலையோ போராடுறது அவங்களுக்கும் சேஃப் இல்லை, போகிற பொதுமக்களுக்கும் சேஃப் இல்லை. அப்போ அவங்கள அங்கேருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை வந்து காவல்துறை வேறு வழியே இல்லை ஆர்டர் கொடுத்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி திட்டமிட்டு இந்த போராட்டத்தை மொத்தமாக வந்து திமுக கையில் எடுத்து நாங்கள் தாங்க வந்து இந்த போராட்டத்தோட ஒரு ஆரம்ப புள்ளி, நாங்கள் தான் முதல்ல போராடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம்னா திமுக வந்து ஒரு கையெழுத்து போராட்டம் பண்ணாங்க. பல லட்சக்கணக்கில் கையெழுத்துலாம் வாங்கி அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வந்து பண்ணாங்க, நீட்டுக்கு எதிராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கையெழுத்து ஒரு குப்பை தொட்டியில் கிடக்கிற மாதிரி ஒரு இதில் வந்து செதறி கிடக்கு. அப்படி அந்த கையெழுத்து போட்ட அந்த நீட்டு இதெல்லாம் அப்போ யாரை ஏமாத்துறதுக்காக அந்த கையெழுத்தை வாங்கினாங்கன்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாட்டி நீட் எக்ஸாமுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம், வலியுறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் 5 வருஷத்தில் ஒரு சிறு துரும்பு கூட வந்து நகரவே இல்லை. நீட் எக்ஸாமுக்கு எதிராக திமுக பண்ண அந்த 5 வருஷத்தில் அவங்க பண்ண கேம்பெயினில் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய மொத்த விஷயங்களுமே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பொறுப்பேற்கக்கூடிய தாவேக அரசை இந்த 2 மாத காலத்துக்குள்ள இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தாவேக அரசு முடிவெடுத்தே ஆகணும், சிஎம் விஜயர்கள் வாயை திறந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. நம்மளும் அதான் சொல்கிறோம், அவர் பேசட்டும், ஓகே, நீட் எக்ஸாமுக்கு எதிராக பேசட்டும். அந்த விஷயங்களை வந்துட்டு அவரும் நீட்டுக்கு எதிராக தான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய பதிவுகள்லாம் போட்டாங்க. அதையும் தாண்டி சிஎம் விஜயர்கள் பேசணும் அப்படின்ற இடத்துல தான் நம்மளும் நிற்கிறோம். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த போராட்டத்தை விஜயர்கள் பேசணும் அப்படின்ற அந்த கோரிக்கையும், எங்களுக்கு போராட சரியான இடம் கொடுங்க அப்படின்ற இடத்துலையும் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் தாண்டி 2 மாதத்தில் தாவேக அரசு என்ன பண்ணுச்சு, இவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க. குறிப்பாக நான் வந்து 2 பேர் பேசினதை இப்போ மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயமா ஒன்று சொல்லிடுறேன். தேவதர்ஷினி அவங்க தான் வந்து இப்போது ட்விட்டரில் பயங்கரமாக வருத்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, அவங்க பேசினது கேளுங்க. ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராட்டஸ்ட் பண்றா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுறா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயரெல்லாம் கலக்குச்சு. இந்தியாலேயே நீட்ல நம்பர் 1 ரிசல்ட்ஸ் கொடுக்கிற வேலம்மாள் போதி கேம்பஸோட நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல சேருங்க. இந்த தடவை நீட்டுக்கு முன்னாடி எங்க படிக்கணும்ன்றத கரெக்டா சூஸ் பண்ணு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசுறது வந்து என்னன்னா, நீட் எக்ஸாமுக்கு எதிராக வந்து போராடிட்டு இருக்காங்களே, இப்போ கலைஞர்கள்லாம் வந்து ஒன்றா வந்து போராடினாங்க இல்லையா, அந்த இடத்துல அவங்க பேசின வீடியோ. செகண்ட் பிளே ஆனது ஒரு நீட் எக்ஸாம் படிக்கக்கூடிய அந்த சென்டருக்கு அவங்க கொடுத்த விளம்பரம், அவங்க வந்து விளம்பரத்தை நடித்து கொடுத்த விஷயம். ஸோ அது நீங்கள் பேசினது யார், இது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நெட்டிசன்கள் போட்டு வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னொருத்தர் வந்து செல்வா அப்படிங்கிற ஒருத்தர் பேசுகிறார். என்ன அப்படின்னா, 20 வருஷம் கழித்து வந்து இந்த போராட்டத்தை ஒரு படமாக எடுப்பாங்களாம். இந்த படமாக எடுக்கும்போது இந்த போராட்டத்தில், தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தில் ஹீரோ யார் வில்லன் யாருன்னு அப்போ தெரியும். நீங்கள் படத்தில் ஹீரோவை நடிச்சுட்டு நிச்சயத்தில் வில்லனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சிஎம் விஜயர்களை வில்லனாக மாற்றுறதுக்கான ஒரு ட்ரையை தான் வந்து இவர் பேச்சு வந்து வெளிப்படுத்துது. அவர் பேசக்கூடிய பேச்சில் முழுக்க சிஎம் விஜய் அவர்களை வில்லனாக சித்தரிக்கணும். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக ஆட்சி பண்ண திமுக இதை பற்றி பேசலை, இதை தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் வரல. இதையெல்லாம் தாண்டி நேற்று வந்து ரஞ்சித் அவர்கள் பேசின விஷயம் பயங்கர வைரலாக வந்து போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, 8 தலித் அமைச்சர்கள் வந்துட்டு அமைச்சரவையில் இருக்காங்கன்னு சொல்லி தாவேகா சொல்கிறது மட்டுமே பெரிய மாற்றம் கிடையாது. குறிப்பாக வந்து ராஜ்மோகன் அவர்கள் வந்து அவர் எழும்பூர் தொகுதியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் அமைச்சர்னு, அவர் தலித்துன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு அவர் ஏன் தலித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூகத்தை பிரித்து அவங்கள மட்டும் ஏன் வந்து தனியாக்குறீங்க அப்படின்னு பல பேர் வந்து இணையத்தில் கேள்வி கேட்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி 8 தலித் அமைச்சர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து குரல் கொடுத்துருக்காங்களா, தலித் பிரச்சனைகளாக குரல் கொடுத்துருக்காங்களா, கடந்த 30 நாள் 60 நாள் குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறாரு. குறிப்பாக ராஜ்மோகன் அவர்கள்லாம் குரல் கொடுத்துருக்காரா, அவர்லாம் அதை பற்றி பேசியிருக்காரா, அவர் அமைச்சரானதை பற்றிலாம் எனக்கு பெரிய யூஸ் கிடையாது, பட் ஆனால் அவர் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. தலித்தா நான் தலித்தாங்க எங்களுக்கு தெரியாது, எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி அவங்க அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது.
அவர் இப்போ ராஜ்மோகன் அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி அவர் மீடியாவில் இருக்கும்போது ஏன் அவர் சொல்லலைன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, இப்போது ஒரு ஜாதி நமக்கு சொல்கிற மாதிரி இவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி மாதிரிலாம் பிரித்து வச்சுருக்காங்கல்ல, அப்படி ஒரு ஜாதி வெளியே சொல்ல முடிஞ்ச சில ஜாதிகள் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த வம்சம் அந்த வம்சம் ராஜவம்சம்னு சொல்லிப்பாங்க. அவங்க ஈஸியாக தன்னோட ஜாதி வெளியே சொல்லிக்க முடியும். ஆனால் தலித் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பொதுவாக சொல்லலாம், சமூக நீதி அப்படிலாம் பேசலாம். ஆனால் நான் சொல்றது சில பேருக்கு நல்லாவே புரியும். தலித், நான் ஒரு தலித் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பீங்கன்றது சொல்லி மாளாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லா விஷயங்கள்லையுமே இந்த ஜாதி வந்து உள்ளே புகுந்து விளையாடும். சினிமாவில் ஜாதி இருக்கான்னு சொல்லி சில பேர் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி சில பேர் வந்துருவாங்க வெளியில். ஆனால் வராமல் சில பேர் தடுக்கிறதுக்கு காரணமும் இந்த விஷயந்தான், அந்த தலித் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அப்படி ஒருத்தர் சொல்லிட்டு வராமல், ஆனால் அமைச்சரானதுக்கப்புறம் வந்து நான் தலித்தும் சொல்ல வச்சாங்க பார்த்தீங்களா, நான் தலித்து தான், கொலைப்படாதீங்க உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு இல்லையா, இதுதான் மாற்றம். சரி, இப்போ 8 அமைச்சர்கள் இதெல்லாம் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளா நீங்கள் எத்தனை வாட்டி வந்து தலித் பிரச்சனைகளுக்கு நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் எத்தனை வாட்டி அதுக்காக வந்து பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பாரஞ்சித் அவர்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இணையவாசிகள் கேட்குறாங்க. ஏன்னா நீங்களே வந்து குரல் கொடுக்கறது கிடையாது, பேசுறது கிடையாது. அதாவது திடீர்னு வருவீங்க, திடீர்னு வந்து ஒரு கருத்து சொல்லுவீங்க, அப்புறமா நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி. இதாண்டி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி பாரஞ்சித் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அவரை வந்து நீங்கள் வந்து பெருசாலாம் கொண்டாடக்கூடாது அப்படி மாதிரி கருத்து சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து முன்னாடி ராஜ்மோகன் அவர்கள் அவர் வந்து மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது வீடியோ போட்டிருந்தார். இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாரஞ்சித் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக அதில் பேசியிருந்தார். இதுக்காகத்தான் வந்து பாரஞ்சித் அவர்கள் இப்போ அவர் எதிர்த்து வந்து இது மாதிரிலாம் பேசியிருக்காரு, இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த மேடையில், அதுவும் நீட் எக்ஸாம் பற்றின ஒரு எதிர்ப்பு, ஒரு போராட்ட மேடையில் எதுக்காக வந்து இப்போ தலித்தை பற்றி பேசணும், எதுக்காக இப்போ வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து அதுவும் 2 மாத காலத்தில் தாவேக அரசு அப்படி என்னதான் பண்ணிடுச்சுன்னு சொல்லி அதை பற்றி பேசணும். ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் திமுக இருந்துக்கிட்டு, ஓகே இதுதான் சான்ஸு, இந்த ஒரு போராட்டம் வந்து மாணவர்கள் எடுத்திருக்காங்க, மாணவர்கள் நலன்னு சொல்லிட்டு நம்ம 5 வருஷமா ஏமாத்தணும்ல, நீட் எக்ஸாம் இது பண்ணிடுவோம், ரத்து பண்ணிடுவோம், ஒழிச்சிடுவோம்லாம் சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையும் மறக்கடிக்கிறது செம சான்ஸ் கிடைச்சிக்குது. மொத்த பிரச்சனையும் தூக்கி, மொத்த பழியையும் தூக்கி தாவேகா மேலே போட்டுடலாம், விஜய் மேலே போட்டுடலாம், அதில் இருக்க அமைச்சர்கள் மேலே போட்டு விட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் வந்து இறங்கியிருக்காங்க. தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பற்றி பேசியிருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ தலித்தவர்கள் பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனையாக இருக்குது, இல்லை ஒரு கிறிஸ்டியனுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த பிரச்சனைகளை போய் போயிட்டு அதிகாரிகள்கிட்டையோ அமைச்சர்கள்ட்ட போய் சொல்லும்போது ஒரு 2 மாதத்துலையோ ஒரு 3 மாதத்துலையோ இல்லை ஒரு மாதத்துலையோ அவங்க வந்து சரி பண்ணல அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, நான் இத்தனை வாட்டி புகார் கொடுத்து பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எதையுமே அதெல்லாம் பண்ணாமல் வெளியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யாருக்குமே குரல் கொடுக்க மாட்டீங்க, யாருக்குமே பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாகும்? இவ்வளவு நாட்கள், அதாவது எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் நடிகர்களோ இயக்குநர்களோ இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் கலந்துப்பாங்களான்னு கேட்டாலே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து கலந்துக்கிறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் தான், சூப்பர், நல்லது, இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஏற்புடையதாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் அப்படின்னா டக்குனு கட்சிஃபை கட்டிட்டு வந்து உட்காருவாங்க, நம்ம கூட நம்மளாம் வந்து உட்காருவாங்க. எப்போனா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது விஜய் அவர்கள் அந்த சமயத்தில் திடீர்னு கட்சிஃப் ஒன்று கட்டிட்டு வந்துட்டு அந்த போராட்டத்து நடுவில் போய் நின்றுட்டு இருந்தப்ப அந்த வீடியோவும் வைரலாச்சு, பயங்கரமாக வந்து பேசப்பட்டது. பாருங்கள், ஒரு தமிழ் பையனெல்லாம் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் வருவாங்க, ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டா வரமாட்டாங்க, அதெல்லாம் வந்து போராட்டத்துலாம் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, அப்போல்லாம் வந்து கலந்துக்கிட்டார், இப்போ கலந்துக்கலை, நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்காக வந்து ஒரு கலந்துக்க மாட்டார், பேச மாட்டார் அப்படிங்கிறதா வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையா. ஏன்னா இப்போது அவர் பேசக்கூடிய மேடை பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு போராட்ட மேடை. இந்த மேடையில் நின்றுக்கிட்டு திரும்ப வந்து ஒரு டார்கெட்டாக ஏன் அந்த இடத்துல ஏன் உதயநிதியை பற்றியோ ஏன் முக ஸ்டாலினை பற்றியோ நீங்கள் பேசுகிறதுக்கு யோசிக்கிறீங்க? அப்போ உங்கள் அஜெண்டா என்னவா இருக்குது? பின்னாடி அவங்க இயக்குறாங்களா இல்லை அவங்க தான் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணுதா இல்லையா? நீங்கள் ஒரு பிரச்சனை இப்படி ஆகிட்டுருக்கு, இது மாதிரி ஆட்சி பண்ணவங்க இதை பண்ணலை அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக சொல்கிறீங்க. ஏன் அதை பற்றி நீங்கள் நிறையா பேசலாமே, அது இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்குது. 5 வருஷமாக நம்ம வந்து பண்ணிடுவோம்னு சொல்லி தானே இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க.
அனிதா அவர்கள் மரணம் 2010 நடக்குது அப்படின்னா அனிதா அவர்கள் மரணத்துக்கு அப்புறமா எல்லா மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் அனிதா பேர்லேயே தொடங்குவோம்லாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து நீட் ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மத்தியில் இருக்க ஆளக்கூடிய பாஜகவை எதிர்த்து பாஜகவை வந்து அந்த இடத்த விட்டு நகர்த்திடணும், அப்போ தான் ஒழிக்க முடியும், அதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு முடிக்கிறது இருக்குல்ல. இதை பற்றி அவங்க யாருமே பேசலை. அப்போது சினிமா துறையில் இருந்துக்கிட்டும் சினிமா துறையிலேருந்து ஒருத்தர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2 மாத காலத்துக்குள்ள இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த போராட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவரை போட்டு அடின்னு அடிக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கிறதே வந்துட்டு பெரிய கூத்தா வந்து இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது போராட்டத்துக்கு போகக்கூடியவங்க, போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீடியோவே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது டி நகரில் லொக்கேட் இருக்குது. ஸோ போனோடனே பார்த்தீங்கன்னா நிறைய மீடியா சேனல்லாம் வந்து நிறைய கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அங்கே போனோடனே எங்களுக்கே அந்த டவுட் வந்துச்சு, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட போராட்டமா இல்லை ஏதாச்சும் கட்சி மீட்டிங்ன்ற மாதிரி. உண்மையை சொல்லணும்னா அங்கே இருக்கிற ஒரு கட்சி தலைவருமே அவங்க தலைவர் அதை பண்ணாங்க இவங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லி ஓட்டை கவர் பண்ணாங்களே கண்டி நீட்டை பற்றி யாரும் சரியாக பேசல. இதுக்கப்புறம் என்ன ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் வெளிப்படையாகவும் சொல்கிறாங்க, இதுதாங்க போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இதை விட கொடுமை, இன்னைக்கு டெல்லியில் நடக்கக்கூடிய போராட்டம் என்ன மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, கீழே ஒரு டயக்ராம் வரைஞ்சு ரொம்ப அசிங்கமாக பார்க்குறதுக்கே கொச்சையாக சில விஷயங்கள் அந்த இளைஞர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக, அது போடக்கூட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ அசிங்கமான வேலைகளை அந்த இடத்துல பண்ணி காட்டுறாங்க. ஸோ அந்த போராட்டமும் அப்படியே திசை திரும்பி போயிட்டுருக்கு. இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜய் அவர்கள் வாய் திறக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது திமுக அஜெண்டாவாக இருக்கட்டும், போராடக்கூடிய மாணவர்கள் அதை கேட்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் ஓகே தான். பட் இந்த விஷயத்தை தாவேக அரசு உடனடியாக வந்து கையாண்டு இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும். இல்லை அப்படின்னா திமுக இதை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, இந்த டைமில் ஜனநாயகன் படம் பார்க்க எல்லா அமைச்சர்களும் போயிட்டாங்க, இந்த டைமில் வந்துட்டு பாருங்கள் அவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க, கொண்டாட்டம் தான் முக்கியமாக அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இது ஒட்டு மொத்தமாக தாவேக அரசுக்கு ஒரு களங்கமான பேரை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தில் இப்போ வந்துட்டு ஒரு மாணவன் வந்து காவல்துறை தாக்க வர்றான், காவல்துறை அவங்கள அடிக்குது, 2 பேருக்குள்ள கைகலப்பு நடக்குது, பேட்ச் எங்கன்னு கேட்குறாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னா இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலுமே அது தாவேக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக மாறிடும். அதுக்குள்ள இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் நடக்குது, அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குல்ல, இதுக்கு கண்டிப்பாக சிஎம் விஜய் அவர்கள் ஒரு முடிவு எடுப்பார், கண்டிப்பாக வந்து அதுக்கான விஷயத்த ஒரு சொல்யூஷனை கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இன்னொரு பக்கம் வந்து கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டிலேயே வந்து விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டாரு, அதை பற்றி ஏன் பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது ஆகஸ்ட் 5ஆம் தேதி கர்நாடகாவுக்கு நேரடியாக விஜய் அவர்கள் போகிறாரு. அங்கே போய் இந்த மேகதாது அணை விவகாரம் கொடுத்து பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா, அப்படி பேசிட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் கர்நாடகாவிலேருந்து தண்ணி தரலன்ற பிரச்சனை வந்துச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் திடீர்னு பெங்களூர் கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள்கிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்கள்ட்டையும் பேசி, அதாவது இப்போ வரைக்கும் அதிமுகவில் பெரிய வரலாற்று சாதனையாக சொல்லுவாங்க, வரும்போதே எங்கள் எம்ஜிஆர் தண்ணியை கொண்டு வந்துட்டாரியா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு அந்த டைம் வாய்ஸ் இருந்துச்சு, அவர் பண்ணக்கூடிய விஷயம் இருந்துச்சு. அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த செல்வாக்கு, அதே செல்வாக்கு இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் இருக்குன்னும் போது இதே விஷயத்த வந்து திரும்ப செய்ய போகிறாரா விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோம், போராடுறோம், நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு நாங்கள் போராடுறோம் மக்கள்கிட்ட இதெல்லாம் சும்மா இந்த பாவலா காட்டுறதுலாம் இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக சில விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் மேகதாது அணை விவகாரத்துலையுமே விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பண்ணி தண்ணி வந்துருச்சு, இல்லை அது ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து வரலாற்று சாதனையாக தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி கர்நாடகாவுக்கு அவர் போகும்போது அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்போது வந்துட்டு திரைத்துறை சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் இறங்குறாங்க, அவங்களும் இறங்கி சில விஷயங்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, அது ஏற்புடையதாக இருக்கா, இல்லை இப்போ நடக்கக்கூடிய இந்த நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செல்லக்கூடிய போக்கு சரியாக இருக்கா, இல்லை வந்து அதை டார்கெட்டடாக ஒருத்தங்களை டார்கெட் பண்ணி தான் போகிறாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ கர்நாடகாவுக்கு செல்லக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் இந்த மேகதாது அணை விவகாரத்தில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு வெற்றியை பெறுவாரா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.